ஜூனியர் என்ன தள்ளாடுற? வயசாயிடுச்சு. மப்பு 6வது ரவுண்ட்ரா, 6 ரவுண்ட் அடிச்சு கம்பேர் வேணா அந்த கருவத்தை எது கொடிக்கோடும் பார்த்து வாத்தி எடுத்துறாத. பிறந்ததுதான் பிறந்த கொம்மாச்சாடியில் பிறந்திருக்கலாம்ல. கொப்பை எண்ணெய் வந்து பிறந்த அப்புறம் ஏறி சிறு போலீஸ்ல போய் சேர்ந்த என்னை வந்து பாத்துறதுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டுருப்பல. நல்ல சிட்டில லேண்ட் ஆர்டர் கிடைச்சா செவ சில்ற. நீ பேசுவ பிறவி திமிரு. ஒரு தாண்டைக்கு வெட்ட வரும்போதே நான் கண்டுக்காம விட்டுருந்தா நீ இப்படி பம்பளம் வளரிட்டு இருக்க மாட்டேன். அதான்டா பிளட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது. கண்டுக்கிறதுக்கான பெத்த தகப்பட வெட்ட வரும்போது எந்த பகவானத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும். ஆனா நான் மட்டும் அன்னைக்கு உன்னை கண்டுக்காம விட்டுருந்தேன்னா உன்னை மட்டுமா கொண்டு மண்ணுல போச்சிருப்பானுங்க. நீ செஞ்ச அடியாயத்தி அக்கிரமத்தில சேர்ந்து போச்சிருப்பானுங்க. அப்புறம் பெரிய ஜாதி கலவரத்தால சாகடிக்கப்பட்ட நாகராஜ சோழன் எம்எல்ஏ பெரிய இவருட்டு 8ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் எழுதியிருப்பானுங்க. வருங்கால மாணவர்கள் தப்பான வரலாறு படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை காப்பாத்தினேன். பேசு மகனே பேசு. ஒரு பேச்சாளுக்கு மகனை ஓத்துட்டு இந்த ரேச்சு கூட பேசுற. கொம்மா கொடுத்த அல்வாக்கு அர்த்தமே இல்லாம போயிரு. நீ வயிற்றுல கேட்டுக்க தாயம்மா கிட்ட சொன்ன. ஆனா 50 பைசாக்கு ₹1 கருத்தடை மாத்திரம் விக்குது. முழுகி தோளாடு. கேட்க மாட்டேன்ட்ட. நான் அவளை ஏமாத்திட்ட. அவ என்ன ஏமாத்திட்ட. ஆனா நீ செஞ்ச அடியாயத்தி அக்கரபத்திய ஜனங்களுக்கு தெரிய வச்சுட்டு நானே உன்னை தரதரதானே இழுத்துட்டு வந்து நாய் சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ள போறேன். சவால ஆமாயா சவால் தாயா. அதாவோட கை வந்த கலையாச்சு. அது மேடையில மை கிடைக்கிறதுக்காக ஒரு சவாலு. அது மேடையில இருந்து கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நானும் மறந்துடுவேன், எதிர்கட்சிக்காரனும் மறந்துடுவேன். ஜனங்க தான் ஒருத்தனுக்கு ஒருத்தனை பேசி அடிச்சுக்குவானுங்க. உன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக ஜாதி கலவரத்தால மக்களை தூண்டுறியே. இந்த ஜாதி கலவரங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம். வன்முறைங்கிறது கையுறை இல்லதான் கத்தி மாதிரி. அதுவே உன்னை ஒரு நாள் டாரா கிழிக்க போகுது. பாலிடிக்ஸ் பின்று கிடமாங்க. பேசாம கூட அரசியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க. நான் தான் தலைவன், நீ தான் பொதுச்செயலாளர். எவனுக்குமே போஸ்டிங் கிடையாது. எவனாவது எடுத்து பேசுறாங்கன்னு நினைச்ச கட்டம் கட்டி உஷ் மன்னிப்பு கெடுது எழுதி கொடுத்தாங்கன்னா கட்டம் கட்டி இஷ். நம்ம நாட்டு அரசியல உஷ் இஷ். ஆனா அரசியலுங்கிறது புனிதமானதுதான். அது தன் இடத்துக்காக போராடுற நல்லவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. உட மாதிரி இஷ்டத்துக்கு வாங்கி திக்கிற பன்னிகளும் அதிகமா இருக்கத்தான் செய்யுது. பன்னிகளோட கூட்டம் அதிகமாயிருச்சு. பன்னிகள் அடிச்சு விரட்டிட்டு அப்படியே டெட்டால் ஊத்தி கழுவிட்டா நீட்டாயிரும்.